ஹலோ கேம் சேஞ்சர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தோனி வந்து களமிறங்க போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு முழுசாக வாங்க இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதாவது ஐபிஎல் சீசன் ஆரம்பத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, முதல் 2 வாரங்கள், அதாவது சிஎஸ்கே அணி விளையாடும் முதல் 2 வாரங்களுக்கான போட்டிகளை வந்து மகேந்திர சிங் தோனி வந்து காயம் காரணமாக வந்து விளையாட மாட்டார் அப்படின்ற தகவல் வந்து ஏற்கனவே வெளியாகி இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச கேகேஆர் அணிக்கு எதிராக வந்து மகேந்திர சிங் தோனி விளையாடுவார்ன்ற தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த போட்டியிலே விளையாடலை. 99% குணமடைந்த அவர் வந்து உடனே வந்து அவர் களமிறக்கி ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அணி நிர்வாகம் வந்து தரப்புலேருந்து ஒரு சில தகவல் வெளியாகி இருந்தது. அடுத்த போட்டி பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து அவங்க இடத்துக்கு போய் மோத போகிறாங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி பார்த்தீங்கன்னா களமிறங்க வாய்ப்பு இருக்குதுன்ற தகவல் வெளியாகி இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா முதல் 3 போட்டிகளில் தோல்வி அடைஞ்சது தான். அடுத்த 2 போட்டிகளில் சிறப்பாக வென்றிருக்காங்க. வென்றிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 8வது இடத்துல தான் புள்ளிப்பட்டியலில் இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாயிண்ட்ஸ், அதாவது அவங்க வந்து 2 போட்டியில் வெற்றி பெற்று 4 புள்ளிகள் இருந்தாலும் அவங்களுடைய நெட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு பார்த்தீங்கன்னா முக்கிய ஒரு பின்னடைவாக இருக்குது. அடுத்தடுத்து வரும் போட்டிகள் வந்து சென்னை அணி சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றால் மட்டுமே தான் வந்து அந்த மைனஸில் இருக்கிறது வந்து ப்ளஸுக்கு போகும். ப்ளஸ் வந்து 7 போட்டிகளுக்கு மேலே வந்து வெற்றி பெற்றால் மட்டும்தான் பிளே ஆஃபுக்கு உள்ளே வந்து போக முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அடுத்தடுத்த போட்டிகள் வந்து முக்கியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மகேந்திர சிங் தோனி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தால் யார் வந்து வெளியே போவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சில பிளேயர் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அதில் முக்கிய வீரராக பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைன் தான். போன மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து பந்து வீசியிருந்தார். குறிப்பாக வந்து எக்கனாமிக்கலாக வீசியிருந்தார். ரவீந்திர ஜடேஜா இல்லாத ஒரு இடத்த வந்து அவர் வந்து நிரப்புறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அது முக்கியமாக உண்மைதான்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் ஏப்ரல் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சென்னையும் ஹைதராபாத் அணி, அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மோத போகிறாங்க. இந்த போட்டியில் வந்து மகேந்திர சிங் தோனி களமிறங்குவார் என்ற தகவல் வெளியாகி இருக்குது. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஆவலாக இருக்கேன், நீங்களும் ஆவலாக இருக்கீங்களா? ஸோ இதை பற்றின கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.